டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்றைக்கி டே 13 டைரக்ஷன் டிஸ்டன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ரீசனிங்கில் ஒரு முக்கியமான டாபிக் தான். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னு பார்க்கலாம். வில்லேஜ் Q இஸ் டு த நார்த் ஆஃப் வில்லேஜ் P. ஸோ கொஷினுக்கு முன்னாடி டைரக்ஷனுக்கு முதல்ல நம்ம இந்த இதை போட்டுருவோம். நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட் இதை போட்டு வச்சுக்குவோம். ஸோ இப்போ என்ன கொடுக்குறாங்க, வில்லேஜ் Q ஈஸ்ட் டு த நார்த் ஆஃப் வில்லேஜ் P. ஸோ பியினுடைய நார்த்தில் வில்லேஜ் Q இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பியை பொறுத்த முடிக்கும் நார்த்துங்கிறது இதுதானே. ஸோ அப்போ மேலே இருக்குது Q. அப்போ வில்லேஜ் R இஸ் இன் த ஈஸ்ட் ஆஃப் வில்லேஜ் Q. அப்போ வில்லேஜ் Qவை பொறுத்த அளவுக்கு வில்லேஜ் ஆறுங்கிறது ஈஸ்ட் பக்கம் இருக்குது. அப்போ இங்கேயும் நான் ஒரு ஆரமாக இருக்குது இதே மாதிரி வருதுன்னா ஈஸ்ட் இது தானே. அப்போ ஆறு இங்கே நான் போட்டுக்கிட்டேன். அடுத்து வில்லேஜ் எஸ் ஈஸ் டு த லெஃப்ட் ஆஃப் வில்லேஜ் பி. ஸோ லெஃப்ட்டு அப்படின்னா எப்படி நம்ம பார்க்குறோம்னா இது ரைட்டு, இது லெஃப்ட்டு, சிம்பிளாக அவ்வளோதான். ஸோ அப்போ லெஃப்ட் சைடில் என்ன இருக்கான், வில்லேஜ் எஸ் இருக்கான். அப்போ வில்லேஜ் பியினுடைய லெஃப்ட் சைடில் வில்லேஜ் எஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இன் விச் டைரக்ஷன் இஸ் த வில்லேஜ் எஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வில்லேஜ் ஆர். ஸோ ஆரை பொறுத்து இது எஸ் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குது. அப்போ நான் ஆர்கிட்ட இங்கே நான் வரைகிறேன். அப்போ இது நார்த்து, இது சவுத்து, இது வெஸ்ட்டு, இது ஈஸ்ட்டு. அப்போ ஆரை பொறுத்து இது வந்து சவுத் வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்கா. ஆரை பொறுத்து இது வந்து சவுத் வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இப்படி தானே இருக்குது, இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது, சவுத்துக்கும் வெஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்குது. அப்போ சவுத் வெஸ்ட் டைரக்ஷனில் ஆரை பொறுத்து எஸ் வந்து சவுத் வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்கா. ஸோ அவ்வளோதான், ஆரை பொறுத்து எஸ் சவுத் வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்குது, அவ்வளோதான். ஸோ அப்போ ஆப்ஷன் பி சவுத் வெஸ்ட் அப்படிங்கிறது தான் இதற்குரிய ஆன்சர். அடுத்த கொஷின், ராதா மூவ்ஸ் டுவர்ட்ஸ் சவுத் ஈஸ்ட் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் 7 கிலோமீட்டர். ஸோ ஃபஸ்ட்டு எப்பயும் போல் வரைஞ்சிக்கிறேன், இதை வரைஞ்சிட்டேன். ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறாங்க, ராதான்னு ஒருத்தவங்க சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனில் 7 கிலோமீட்டர் நடக்கிறாங்களாம். அப்போ சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன்னா என்னது, சவுத்து, இது ஈஸ்ட்டு. அப்போ சவுத் ஈஸ்ட்னா இங்கே இருக்காங்க அப்படின்னா இங்கே அவங்கள பொறுத்த முடியும் சவுத் ஈஸ்ட் அப்படின்னா இது தானே. இப்போ இங்கே ராதா இருக்காங்க. அப்போ இந்த டைரக்ஷனை நோக்கி எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறாங்களா, 7 கிலோமீட்டர் நடக்கிறாங்களாம். ஸோ 7 கிலோமீட்டர் சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன் நோக்கி நடக்கிறாங்க. தென் ஷி மூவ்ஸ் டுவர்ட்ஸ் வெஸ்ட். அப்போ வெஸ்ட் அப்படின்னா என்னது, இந்த பக்கம் வெஸ்ட்டு. ஸோ வெஸ்ட்டை நோக்கி 14 கிலோமீட்டர் நடக்கிறாங்களாம். அப்போ இவ்வளோ தூரம் 14 கிலோமீட்டர் இவ்வளோ தூரம் நடந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். இப்போ என்ன சொல்கிறாங்க, அண்ட் ஃப்ரம் ஹியர் ஷி மூவ்ஸ் டுவர்ட்ஸ் நார்த் வெஸ்ட் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் 7 கிலோமீட்டர். அப்போ நார்த் வெஸ்ட் அப்படின்னா இந்த டைரக்ஷனில், இது நார்த்து, இது வெஸ்ட்டு. அப்போ இந்த டைரக்ஷனில் எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறாங்களா, 7 கிலோமீட்டர் நடக்கிறாங்களாம். அப்போ 7 கிலோமீட்டர் அப்படின்னா இவ்வளோ தூரம் நான் போடலாமா, ஏன்னா இது 7, இது 7. அப்போ இந்த அளவுக்கு தானே இதுவும் வரணும். ஸோ என்ன ரெண்டுமே ஸ்லாண்டிங்காக தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த இதற்கு 7னா இவ்வளோ தூரம். ஸோ 7 கிலோமீட்டர் நடக்கிறாங்களாம். அதுக்கப்புறம் என்ன நடக்கிறாங்களாம், அண்ட் ஃபைனலி ஷி மூவ்ஸ் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் 4 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஸோ ஈஸ்ட் நோக்கி ஒரு 4 கிலோமீட்டர் நடக்கிறாங்களாம். கடைசியாக கிழக்கு திசையில் ஒரு 4 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. அப்போ கிழக்கு திசைனா இந்த பக்கம் ஒரு 4 கிலோமீட்டர் நடக்கிறாங்களாம். ஸோ மொத்தம் இது 14 கிலோமீட்டர். அப்போ 4 கிலோமீட்டர்னால் இந்த அளவுக்கு நான் வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ என்ன கேட்குறாங்க, ஹவு far is she from the starting point. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் இது. இப்போ இந்த இடத்துல இருந்து இப்போ இந்த இடத்துக்கு எவ்வளோ தொலைவில் இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இது மொத்தம் 14 கிலோமீட்டரு. இது 4 கிலோமீட்டர் வந்துட்டாங்கன்னா மீதி 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்காங்க. ஆரம்பத்தில் இடத்துக்கும் இப்போ இருக்கிற இடத்துக்கும் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி 10 கிலோமீட்டர் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ அடுத்து, ஸோ இங்கே வந்து என்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு இப்படி நடக்கிறாங்க, அதுக்கப்புறம் இப்படி நடக்கிறாங்க, அப்போ திருப்பி இப்படி நடக்கிறாங்கன்னு நம்ம போடுறப்ப இதுவும் 7 கிலோமீட்டரு, இதுவும் 7 கிலோமீட்டர், அந்த கரெக்டாக அந்த 7 கிலோமீட்டர் கரெக்டாக போடணும். திருப்பி 4 கிலோமீட்டர். ஸோ இல்லைன்னா ரெண்டுமே ஸ்லாண்டிங் தானே. ஸோ இப்படி இருக்குது. இப்போ இந்த டைரக்ஷனில் இப்படி நடக்கிறாங்க, திருப்பி இங்கேருந்து போகிறப்ப இப்படி நடக்கிறாங்க. அப்போ ரெண்டுமே அதே ஆங்கிள் தான் வரும். ஸோ ரெண்டுமே அதே அந்த இங்கே இப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறப்ப அந்த 45 டிகிரி ஆங்கிள் தான் வரும். ஸோ அப்போ 45 டிகிரினா இதே மாதிரி தான் இதையும் போடணும். ஸோ அதே மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா 4 கிலோமீட்டர்னா நம்ம திருப்பி ஒரு கோடு போடுவோம். அப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம திருப்பி இங்கே ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அப்படின்னா இது மொத்தம் 14 கிலோமீட்டர் அப்படின்னா இதுவும் மொத்தம் 14 கிலோமீட்டராக தான் இருக்கும். அப்போ நம்ம 4 கிலோமீட்டர் வந்திருக்காங்கன்னா மீதி 10 கிலோமீட்டர் தான் இந்த கேப்பு அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கரெக்டாக அந்த கோடு வரைகிறப்ப, அந்த டைரக்ஷன் வரைகிறப்ப கரெக்டாக நம்ம வரைஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த ஆன்சரை வந்து ஈஸியாக நம்ம ரீச் பண்ணிடலாம். ஸோ அடுத்த கொஸ்டின்,
ஒய் இஸ் இன் த ஈஸ்ட் ஆஃப் எக்ஸ். ஸோ திருப்பி நான் வரைஞ்சிக்கிறேன். நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, இங்கிட்டு ஈஸ்ட்டு. இப்போ ஒய் இஸ் இன் த ஈஸ்ட் ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸுக்கு ஈஸ்ட்டில் ஒய் இருக்குது. எக்ஸ் இங்கே இருக்குன்னா ஈஸ்ட் பக்கம் ஒய் இருக்குது. ஸோ விச் இஸ் இன் த நார்த் ஆஃப் இசட். ஸோ விச் இஸ் இன் த, ஸோ ஒய் இஸ் இன் த ஈஸ்ட் ஆஃப் எக்ஸ். இந்த எக்ஸ் என்ன சொல்கிறாங்க, விச் இஸ் இன் த நார்த் ஆஃப் இசட். ஸோ இந்த ஒய், இந்த எக்ஸ் வந்து நார்த் ஆஃப் இசட்டில் இருக்கான். ஸோ அதாவது ஒய் என்பது எக்ஸின் கிழக்கில் உள்ளது. ஃபஸ்ட்டு எக்ஸ் என்பது இசட்டின் வடக்கில் உள்ளது. இசட்டின் வடக்கில் உள்ளது. அப்போ எக்ஸ் வந்து எங்கே இருக்கான், நார்த் ஆஃப் இசட்டில் இருக்கான். அப்போ இசட்டை பொறுத்து நார்த்தில் இருக்கான். அப்போ இதுதான் நான் இங்கே இசட்டை பொறுத்து நார்த்துனா இந்த இடத்துல எக்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல இசட்டுன்னு நான் போடுறேன். இப்போ எக்ஸு ஒய் இசட்டு மூணையும் மேப் பண்ணிட்டேன். இஃப் பி இஸ் இன் த சவுத் ஆஃப் இசட், இசட்டுக்கு சவுத்தில், அப்போ இசட்டுக்கு சவுத்துலனா கீழே என்ன இருக்கான், பி இருக்கான். தென் இன் விச் டைரக்ஷன் ஆஃப் ஒய் இஸ் பி. அப்போ ஒய்யை பொறுத்து இந்த பி வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த டைரக்ஷனில் இருக்குது, இந்த டைரக்ஷனில் இருக்குது. அப்போ இது வெஸ்ட்டு, இது வெஸ்ட்டு, இது சவுத்து. அப்படின்னா ஒய்யை பொறுத்து பி எந்த டைரக்ஷனில் இருக்குது, சவுத் வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்குது. சவுத் வெஸ்ட்டுங்கிற ஆப்ஷனே இல்லை. அப்போ நன் ஆஃப் தீஸ் அப்படிங்கிறதான் நமக்குரிய ஆன்சர். அடுத்த கொஸ்டின். ஒருவர் ஒரு மைதானத்தில் வடக்கு நோக்கி நிற்கிறார். எ பர்சன் இஸ் ஸ்டாண்டிங் இன் எ ஃபீல்டு ஃபேஸிங் நார்த். ஸோ அப்போ நார்த்து இந்த பக்கத்தை நோக்கி நிற்கிறாராம். இந்த பக்கத்தை நோக்கி நிற்கிறாரு. இப்போ இந்த பக்கம் நோக்கி நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். then he turns 180 degree clockwise. ஸோ clockwise-னா இது, ஆன்டி clockwise-னா அப்படியே ஆப்போசிட் சைடு இப்படி. அப்போ clockwise-னா இப்போ நான் இங்கே வரைகிறேன். இப்போ இதை நோக்கி நிற்கிறார். இது நார்த்து பக்கம் நோக்கி இப்படி நிற்கிறாராம். இப்போ 180 டிகிரிங்கிறது இது இப்படியா. இப்போ சவுத்துக்கு வந்துட்டார். 180 டிகிரி திரும்புகிறாரு அப்படின்னா இப்போ சவுத்தை பார்த்து நிற்பார். அண்டு தென் 90 டிகிரி கவுண்டர் கிளாக்வைஸ். கவுண்டர் கிளாக்வைஸ்னா ஆன்டி கிளாக்வைஸ். திருப்பி 90 டிகிரி இப்படி போகிறாரு அப்படின்னா இப்போ வந்து ஈஸ்ட் பக்கம் போய் நிற்பார். இன் விச் டைரக்ஷன் இஸ் த பர்சன் நவ் ஃபேஸிங் அப்படின்னா ஈஸ்ட் டைரக்ஷன் நோக்கி இப்போ அவர் பார்த்துக்கிட்டு இருப்பார். ஸோ ஈஸ்ட் அப்படிங்கிறதா நமக்குரிய ஆன்சர். ஸோ கிழக்கு அப்படிங்கிறதா நமக்குரிய ஆன்சர். ஆப்ஷன் சி கிழக்கு. ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நார்த்து பக்கம் நோக்கி நிற்கிறாராம். அதுக்கப்புறம் 180 டிகிரி கிளாக் வைஸாக திரும்புறாரு. 180 டிகிரி கிளாக் வைஸாக திரும்பினா சவுத்து பக்கம் வந்துடுவார். இப்போ 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸாக திரும்புறாரு, அதாவது கவுண்டர் கிளாக் வைஸாக. அப்போ ஈஸ்ட் பக்கம் போயிடுறாரு. அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு நார்த்துலேருந்து 180 டிகிரி சவுத்து வராரு, திருப்பி 90 டிகிரினா ஈஸ்ட் வந்துடுறாரு. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின். எ பாய் ரோடு ஹீஸ் பைசைக்கிள் நார்த்வேர்டு. ஸோ ஒரு பையன் வந்து நார்த்வேர்டாக சைக்கிளை ஓட்டி போய்கிட்டு இருக்கான். தென் டேர்னடு லெஃப்ட். ஸோ இந்த இடத்துலேருந்து லெஃப்ட்டு திரும்பி 1 கிலோமீட்ரு திருப்பி சைக்கிள் ஓட்டுறானா. ஸோ இந்த இடத்துலேருந்து லெஃப்ட் அப்படின்னா இந்த பக்கம் திரும்பி 1 கிலோமீட்ரு சைக்கிள் ஓட்டுறான். ஸோ இந்த ஆரமாக இருக்கு, நான் இப்போ எடுத்து விட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்படி போய்கிட்டு இருக்கேன். இப்போ நார்த்து திரும்பி 1 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுறேன். ஸோ இங்கே எவ்வளோ தூரம் போனேன்னு எனக்கு தெரியாது. ஸோ நார்த் வேர்டு போய்கிட்டு இருக்கானா, வேணால் எக்ஸ்ன்னு வேணால் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ 1 கிலோமீட்டர் லெஃப்ட்டு திரும்பி 1 கிலோமீட்டர் போகிறானா. அதுக்கப்புறம் அண்ட் அகைன் டேர்னடு லெஃப்ட். ஸோ அப்போ அகைன் டேர்ன் லெஃப்ட்னா இந்த பக்கம். இப்போ இப்படி நோக்கி போய்கிட்டு இருக்கிறப்ப அவனுக்கு லெஃப்ட் சைடுங்கிறது இதுதானே. அவ்வளோதான் கான்செப்ட். இப்படி நோக்கி போகிறப்ப அவனுக்கு லெஃப்ட் சைடுங்கிறது இதுதான் லெஃப்ட் சைடு. அவ்வளோதான். ஸோ அப்போ இப்போ வந்து என்னவா, லெஃப்ட் சைடு திரும்பி அகெயின் டேர்னடு லெஃப்ட் அண்ட் ரோடு 2 கிலோமீட்டர் போகிறானா. அப்போ இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்ரு இந்த இவ்வளோ தூரத்துக்குன்னு நான் வச்சுக்கிறேன். இப்போ இது 2 கிலோமீட்டர் போகிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஹீ ஃபவுண்ட் ஹிம்செல்ஃப் 1 கிலோமீட்டர் வெஸ்ட் ஆஃப் த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ அப்போ 1 கிலோமீட்டர் வெஸ்ட் ஆஃப் த ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னா இது நார்த்து, சவுத்து, இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு. அப்போ ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து 1 கிலோமீட்ரு வெஸ்ட்டு பக்கம் இருக்கானா. அப்போ நான் இந்த இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு வச்சாதான், ஏன்னா இது 1 கிலோமீட்டரா, இப்போ நான் இந்த இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு நான் வச்சுக்கிட்டாதான் இந்த கேப்பு வந்து 1 கிலோமீட்டர் வெஸ்ட்டுன்னு வரும். ஏன்னா இந்த பாயிண்ட்டை பொறுத்து இது வந்து வெஸ்ட்டு சைடு தானே. அப்போ 1 கிலோமீட்டர் அப்படின்னா அவன் இந்த இடத்துல ஆரம்பிச்சிருப்பான் அப்படின்னு அர்த்தம். அப்போ இனிஷியலாக அவன் நார்த் வேர்டு போறியான்னு சொல்லி சொன்னாங்களே, இனிஷியலாக வடக்கு நோக்கி போய்கிட்டு இருக்கான். அது நமக்கு எவ்வளோன்னு தெரியாது, அதனால தான் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு எவ்வளோ தூரம் போயிருப்பான் அப்படின்னா 2 கிலோமீட்டரு நார்த் வேர்டு போயிருப்பான். ஸோ திருப்பியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்னா ஃபஸ்ட்டு ஒருத்தன்
வடக்கு நோக்கி சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தன் வடக்கு நோக்கி சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அப்படியே போய்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு திரும்புறியான். இப்படி லெஃப்ட் சைடு திரும்புறியான். 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறியான். திருப்பி இப்படி போய்கிட்டு இருக்கிறவன் திருப்பி லெஃப்ட் சைடு திரும்புறானா. அப்போ இந்த பக்கம் திரும்புறியான். இந்த பக்கம் திரும்பி திருப்பி 2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கான். இப்போ 2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் என்ன தெரியுது, இங்கே வந்து நிப்பாட்டிட்டியா, 2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நிப்பாட்டிட்டியான். ஆனால் அவன் ஆரம்பித்த பாயிண்ட்டுக்கும் இப்போ இருக்கிற பாயிண்ட்டுக்கும் 1 கிலோமீட்டர் வெஸ்ட் வேர்டு இருக்கானா. 1 கிலோமீட்டர் வெஸ்ட் வேர்டு. அப்போ இது 1 கிலோமீட்டர்னா இங்கே நான் 1 கிலோமீட்டர் நான் போட்டேன் அப்படின்னா அவனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இதுக்கு நேராக இருக்குமா, இதுக்கு நேராக இருக்குமா. அப்போ அவன் இனிஷியலாக எவ்வளோ தூரம் வடக்கு நோக்கி போயிருக்கான், இனிஷியலாக எவ்வளோ தூரம் நார்த்தோடு போயிருக்கேன் அப்படின்னா 2 கிலோமீட்டர் நார்த்தோடு போயிருக்கான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2 கிலோமீட்டர் அப்படிங்கிறது நமக்கான ஆன்சர். ஸோ நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.